அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது பற்றி உங்களோட பார்வை என்னென்னா? இப்போ சமீபத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த பல காணொளிகளை பதிவு செய்வார். அதில் ஒரு சிலது ஏற்புடையதாக இருக்கும், பலவை முன்னுக்கு பின் முரம்பாக இருக்கும். அவருமே பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று பேசுவார், அதுக்கப்புறம் அவரே அதை மாற்றி பேசுவார். அதுவே அவருடைய பாணியாக இருக்குது. இப்போ அவரை கைது செஞ்சுருக்காங்க. எந்த வழக்குக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சினிமா படத்தை போதைப் பொருள் காசில் எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் நபர் ஒருத்தரை பேசியிருக்காரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நபர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, என்னை பற்றி அவதூறாக ஊடகங்களில் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை மிரட்டி பணம் 10 லட்ச ரூபாய் பணம் கேட்டிருக்கிறாரு. அதை அதை கேட்கும் பொழுதே கூட என்கிட்ட கையில் ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிட்டு என்னை அனுப்பிட்டாரு அப்படின்லாம் சொல்லி அவர் ஒரு கேஸை கொடுத்துருக்காரு. ஜூன் மாதம் கொடுத்துருப்பார் போல். அது சார்ந்த விசாரணைக்கு காவல்துறை சமன் தொடர்ச்சி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த சமனுக்கு இவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. குறைந்தபட்சம் அந்த வழக்கை பொய் வழக்குன்னு சொல்லி கோர்ட்டில் ஏதாவது அணுகி அதை தடுத்துருக்கலாம். அதுவும் அவர் எதுவும் செய்யலை, அப்படியே விட்டுருக்காரு. இப்போ அந்த வழக்குக்காக அவரை விசாரிக்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா சமன் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க, வரல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரை விசாரிக்கிறதுக்குன்னு வருவாங்க. அப்படி விசாரிக்கிறதுக்குன்னு அவரோட வீட்டை கண்டுபிடிச்சி வராங்க. வரும்பொழுது அவர் ஏதோ ஒரு மாடி வீட்டில் இருக்கிறார் போல், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவருடைய திருமணம் ஆகலை என்னன்னு தெரில எனக்கு. அவர் கூட இருக்கிறவங்க, அவங்க மனைவியா எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, அவங்க அப்புறம் அவங்களுடைய அம்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் காவல்துறை விசாரிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. இவங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்ட சவுக்கு சங்கர் கதவு திறந்தாரா திறக்கலையான்னு தெரில. இல்லை அந்த இப்போ தான் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அந்த சிசிடிவிலாம் இருக்கே, அது மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு காவல்துறை தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கம்யூனிகேஷன் நடந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் என்னை கைது செய்ய போகிறக்கு வந்திருக்காங்க காவல்துறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் முழுக்க அவங்க கதவே திறக்கலை, கதவை ஃபுல்லாக மூடி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 3-4 மணி நேரமாக காவல்துறையினர் வெளியில் நிற்கிறாங்க. பத்திரிகைலாம் வர ஆரம்பிச்சிடறாங்க, வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிடறாங்க. சுற்றி கேமராஸ்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, கடப்பாறையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டை உடச்சி காவல்துறை உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது இவர் எல்லாம் கேமராலாம் முன்னாடியே செட் பண்ணிவிட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் உள்ளே வந்தோடனே போலீஸ் இதை உங்கள் மேலே விசாரணை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சைட்லேயே அவருடைய அவங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவங்க கூட இருக்கிற ஆங்கராக இருக்கிறவங்க, அவங்க தான் வீட்லேயும் ஆங்கராக இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களையும் அவருடைய தாயையும் ஒரு அறையில் அழைச்சிட்டு போயிட்டு உடைகளை கலைந்து அவங்கள பரிசோதனை பெண் போலீஸுகளை வச்சு பரிசோதிச்சிருக்கிறாங்க போல். அவங்க ஏதாவது தகவல் ஏதாவது வச்சுருக்காங்களா இல்லைன்னு. இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரை கைது பண்ணி போகிறாங்க. அப்புறம் அவரோட வீட்டில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய சாவி கேட்டோம்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு தெரில. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ராயரு, அந்த கபோர்டு, இது எல்லாத்தையும் போட்டு உடச்சி உள்ளே என்ன இருக்குது, இப்போ பணங்கள் எவ்வளோ இருக்குது, என்ன ஏது, டிஜிட்டலாக இந்த லேப்டாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்து இருக்கிற இதெல்லாம் எதெல்லாம் ஆதாரம்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இவர் கூட ஊடகத்தில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர், அவருக்கு ஆங்கராக இருப்பாப்புல, அவருடைய மொபைலில் ஒரு 92,000 94,000 ரூபா காசு ஜிபே மூலயமா வந்திருக்கு. இந்த ஜிபே இது என்னென்னா, எங்களை மிரட்டி இந்த பணத்தை இவர் மூலயமா வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையிலே தெரியல என்னென்னு. ஏன்னா இந்த ஜிபேயில் பணம் அனுப்புறதுங்கிறது இப்போ ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக இப்போ நாங்களாம் அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு அமௌண்ட்டை ஒட்டுக்க அனுப்ப முடியாது. அது இப்போ ஒரு ஜிபேனா ஒரு மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20,000 தான் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஜிபேயில் ஒரு நம்பருக்கு, நீங்கள் அன்னோன் நம்பருக்கு போட முடியும். எனக்கு தெரிஞ்சு இது எப்படின்னு தெரியல. இவங்க காட்டுற ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 90,000 ஒட்டுக்கா வந்திருக்கு, அடுத்து 4,000 வந்திருக்கு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாலுமே ஜிபே மாதிரியான, ஏன்னா ஜிபே தான் காட்டுறாங்க அந்த ஆப்பில் பண்ணும் பொழுது, அது மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் 20,000 ரூபா தான் அனுப்ப முடியும். 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு அனுப்பலாம். ஆனால் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 20,000 ரூபா தான் கேப்பு இது. அப்போ நீங்கள் நம்ம 4 முறை 20,000 அனுப்பணும். அதுவும் ஒரு சில பேங்க்லாம் 3 முறை அனுப்பணுன்னே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு அமௌண்ட்டே அனுப்ப முடியும். ஸோ 1 லட்ச ரூபா தான் மேக்ஸிமம் அனுப்ப முடியும். இதில் ஒரே டிரான்சாக்ஷனில் 90,000 அந்த பையனுக்கு வந்திருக்கு. இதை எப்படி அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபோனையும் ஃபிசிக்கலாக பக்கத்தில் வச்சு தான் அந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். அதாவது இப்போ கூகுள் பேலேயே டேரெக்டாக ஸ்கேன் பண்ணி போடுறதுல உங்கள் ஃபோனில் இருக்க அந்த QR கோடை எடுத்து அந்த QR கோடுக்கு டேரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா ஒட்டுக்கா ஒரு அமௌண்ட் போகலாம்.
இல்லைன்னா வந்துட்டு இந்த கியூஆர் இதை வந்து யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த கியூஆர் கோடை வந்து அனுப்பி அந்த கியூஆர் கோடை அப்லோட் பண்ணி இது பண்ணா. ஸோ இது வந்து ப்ராப்பராக அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜிபே கொடு கியூஆர் கோடை கொடுன்னு சொல்லி இவர் அனுப்புனா தான் அதை அனுப்ப முடியும். ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஸோ யாருனே தெரியாதவங்க கூட ஒருத்தருக்கு வந்து 90,000 ரூபா போட்டுற முடியும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பாசிபிளாக எனக்கு வந்து தெரில. இந்த மாதிரி ஏதாவது கியூஆர் கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணி போட்டால் தான் போட முடியும். ஸோ ஒன்றா இந்த ஃபோன் வந்து யார் அனுப்புனாங்களோ அவங்க பக்கத்தில் போயிருக்கணும். இல்லைன்னா இந்த ஃபோனோடைய கியூஆரை வேறு யாருக்காவது இவங்க அனுப்பி அந்த கியூஆரை அவங்களுக்கு அனுப்பி அவங்க அப்படியே வேணும்னே போட்டு பழி வாங்கலாம். ஸோ இது ஸோ இப்போ இங்கே என்னன்னா யாரோ ஒருத்தன் ஜிபேயில் காசு அனுப்பியிருக்கான். அது எதுக்கு அனுப்புகிறான் ஏன் அனுப்புனான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி அனுப்பிட்டு என்னை மிரட்டி தான் இந்த காசு இவங்க வாங்கினாங்க அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அதை கேஸாக வந்து காவல்துறை பதிவு பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் இல்லை ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவர் வந்து கைது பண்ணுறாங்கங்கிறது வந்து நமக்கு உண்மையிலே வியப்பாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்படி ஒரு முறைமையை உண்மையாகவே காவல்துறை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப தவறான முறைமை. ஏன்னா நாளைக்கே வந்து யாருக்கு வேணாலும் யாரும் பணம் தான் அனுப்பிட்டு என்னை மிரட்டி தான் வாங்கினாங்க, என்னை உருட்டி தான் வாங்கினாங்க. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிட்டு அவரோட வீட்டை வந்து 10,000 ரூபாய்க்கு எனக்கு வித்துட்டாருன்னு ஒருத்தர் சொன்னார்னா எழுதி கொடுத்துருவீங்களா வீட்டை? எனக்கு ரொம்ப புரியல. பாருங்கள், அவர் வீட்டை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னார், நான் 10,000 ரூபாய் அனுப்பிட்டேன், அவர் வீட்டை விற்காம அவரே வச்சுக்கிட்டு இருக்காரு, அதனால் அந்த 10,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது ஏற்புடையதா? அது மாதிரி எவனோ ஒருத்தன் காசு அனுப்பிட்டான் அப்படிங்கிறதுனால அவன் சொல்கிறதெல்லாம் சரியாயிருங்கிறது ஒரு ஏற்புடைய வாதம் இல்லை. அதை வந்து காவல்துறை எப்படி வந்து ஒரு ஆதாரமாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை அடிப்படையில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் கேஸுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதை ஒரு காரணம் காட்டிலாம் கைது நடவடிக்கைங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ சவுக்கு சங்கரோடைய அந்த ஒரு கைது இந்த நடவடிக்கை இதை நம்ம எப்படி பார்க்குறோம், ஒரு அரசியல் தளத்தில் இருக்கவங்க எப்படி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் இது ஒரு பழிவாங்கல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. எதனால் பழிவாங்கல்னா அவர் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. காவல்துறையில் பர்சனலாக சில பகையை வளர்த்துக்கிட்டாரு. எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காவல்துறையில் இருக்க குறைகளை சுட்டி காட்டுறதோ இல்லை காவல்துறை அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்யும்போது எடுத்து காட்டுறதுங்கிறது வேற, ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வேற. ஸோ இதை செய்யக்கூடாது யாருங்கிறத நம்ம சொல்கிறோம். சவுக்கு சங்கரோடைய பாணியே அதுதான். யாராவது ஒருத்தர் அவருக்கு பிடிக்காத ஒரு அதிகாரியோ இல்லை அவருக்கு பிடிக்காத யாராவது ஒருத்தங்க இருந்தாங்களோ அவங்கள தொடர்ச்சியாக போட்டு அவங்கள வந்து டிஃபேம் பண்ணுறது, அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்லை என்னென்னத்தையோ ஒன்று பேசி அவங்க மேலே ஒரு ஹெவியான ஒரு வெயிட்டை கொண்டு வந்து வைக்கிறது, இந்த வேலையை தான் அவர் பண்ணுறாரு. இதனால் அவருக்கு அந்த பகை உணர்வு, அதாவது காவல்துறையிலையுமே பர்சனல் பகை வந்து அவருக்கு இருக்குது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரில. இப்போ அவரை கைது பண்ணுறாங்க. அதையும் ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக தான் அந்த கைது நடந்திருக்கு. இவரும் அதை நல்லா ஒரு வீட்டுக்கு வராங்க, அவர் டக்குன்னு கைதாகி போகிறாருங்கிறது அது வேறு, அது ஒரு நார்மலாக நடக்கிறது. ஆனால் இவர் வந்து கதவை திறக்காமல் அப்படியே மூடி வச்சுட்டு, இப்போ கதவை திறக்காமல் இருந்தானே என்ன போயிடுவாங்களா? அவங்க போக மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உள்ளே வருவாங்க. ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு கோர்ட் ஆர்டர் வேணும். ஒரு காவல்துறை வந்து கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து ஒருத்தர் கைது பண்ணுறது போகிறதுக்கெலாம் கோர்ட் ஆர்டர் வேணும். அன்லெஸ் அன்டில் அவர் வந்து சாட்சியங்களே மறைக்க பார்க்குறாருங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இப்போ அஃப்கோர்ஸ் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சாட்சியத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் உள்ளே உட்காந்துருந்தாரு அப்படின்னு அவங்க சொல்ல தான் போகிறாங்க. அந்த விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நமக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியுது இந்த கேஸே வந்து ஒரு புட்டப் மாதிரி தான் இருக்குது. இந்த புட்டப்புக்கு ஒரு தூக்குறாங்க. தனிப்பட்ட பகை, சவுக்கு சங்கர் மேலே தனிப்பட்ட ரீதியான பகை இருக்குது. தொடர்ச்சியாக அவர் வந்து அதிகாரிகளுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் பேசுனால அது ஒரு தனிப்பட்ட பகையும் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கணும். இப்போ சவுக்கு சங்கர் ஒரு தவறு செய்கிறாருன்னா அந்த தவறுக்கு வந்து அவர் மீது விசாரணை வைக்கிறது போகிறதெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லி ஒரு வழக்கு. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை மிரட்டி வாங்கினாருன்னு சொல்லி ஒரு வழக்கு. இது எல்லாமே இது முகாந்திரங்களே பாருங்களேன். இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபார் ஃபெச்சாக இருக்கிறதுங்கிறது சாமானிய மக்கள் பார்க்குறவங்களுக்கு புரியுது. இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சட்டத்துடைய ஓட்டைகளை வந்து அரசாங்கமே பயன்படுத்துறதுங்கிறத வந்து நம்மளால ஏற்க முடியாது. அரசு அதிகாரிகளே சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்களுக்கு எதிராக இருக்கவங்களெல்லாம் முடக்கலாம் போகலாங்கிறது வந்து ஏற்கும்படியாக இல்லை. அவர் மிரட்டினதுக்கான ஆதாரம் ஃபோன் கால் இருக்குது, கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, அவரோட சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் அலுவலகத்துக்கு வர சொல்லி எங்களெல்லாம் அடித்து அனுப்புனாங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு ஏதாவது ஃபுட்டேஜ், வீடியோ ப்ரூஃப்ஸ் இது மாதிரி ஏதாவது இருக்குங்கிற பட்சத்தில் இவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது அது ஏற்கும்படியாக இருக்கும். இதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. யாரோ ஒருத்தன் காசு அனுப்புனா இந்த காசு மிரட்டி தான் வாங்கப்பட்டதுன்னு சொல்கிறது வந்து யாரும் நாளைக்கு யாருக்கும் பண்ணலாம். இப்போ நாளைக்கு எனக்கு அதை பண்ணலாம், நாளைக்கு உங்களுக்கு அதை பண்ணலாம், யாராவது ஒருத்தர் காசு அனுப்பிட்டு இது பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரியான கிரவுண்ட்ஸ்ன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று, சவுக்கு சங்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஏன்னா அட்டென்ஷன் சீக்கர்னால் இயல்பாக ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. சும்மா வந்துட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன், தான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே தொடர்ச்சியாக போட்டு எதையாவது ஒரு குட்டையை குழப்புறதுங்கிறது ஒன்று.
இப்போ சவுக்கு சங்கர் மேலே நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்னென்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் கரெக்டு, மற்றவெல்லாம் தப்புன்னு நினைக்கிறாப்புல. இதனால தான் இந்த கருத்தியல் ரீதியாகலாம் அவர் பேசும்போதெல்லாம் தமிழ் தேசியத்தையும் தமிழ் சார்ந்த அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும்லாம் அவர் வாய்க்கு வந்தபடி கொச்சையெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அதனால் நமக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு மேலேயோ அவரோட கருத்தியல் மேலேயோ அவருடைய தனிப்பட்ட நபரின் மீதோ நமக்கு எந்தவித நம்பிக்கையும் கிடையாது, எந்தவித ஆதரவும் அவருக்கு கிடையாது. ஆனால் செய்கிற தப்புக்கு தான் ஒருத்தனை தண்டனைக்கணுமே ஒழிய ஒரு ஜோடிச்சு இவரை மாட்ட வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு முறையில் ஒரு தண்டனையை கொடுப்பதுங்கிறத நம்ம ஏற்க முடியாது. அந்த அடிப்படையில் காவல்துறையுடைய இந்த போக்கு ஏற்கும்படியாக இல்லை. ரெண்டாவது, இதுக்கு நீதிமன்றத்தை நாடி தான் அவர் எடுக்கணும். அவருக்கும் என்னென்னா ஒவ்வொரு கைது அப்பையும் அவருக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுற மாதிரி அவரும் ஒரு சில சால்ஜாக்கள் எல்லாம் பண்ணுறாரு. அது மாதிரியான சால்ஜாவை தான் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா காவல்துறை வராங்கன்னா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்டு செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க டியூட்டி தான் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல அவங்க மேலே நீங்கள் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இவங்க தனிப்பட்ட ரீதியாக நமக்கு என்ன பகையா? இல்லை, அவங்க மேல அதிகாரிகள் சொல்கிறத அவங்க செய்கிறதுக்கு வராங்க. அதுக்கு நீங்கள் சரி ஓகே அப்படிங்களா, கைது பண்ணுறீங்களா, என்ன வழக்கு, அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வச்சுருக்கீங்களா, அரெஸ்ட் வாரண்ட் இல்லைன்னா அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா என்ன விசாரணைக்கு கூப்பிட்டு போனால் அஃப்கோர்ஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு போனால் அவங்க எஃப்ஐஆர் இது பண்ணி அவங்க ஃபைல் பண்ண தான் போகிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ஒருத்தங்களை ரிமாண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் தான் ரிமாண்ட் எடுக்க முடியும். இந்திய சட்டத்தில் காவல்துறையானால் தனியாலாம் விசாரணைக்கு தான் வைக்க முடியும். அந்த விசாரணைக்கு ஒரு நாளைக்கு மேலே ஒருத்தர் வைக்க முடியாது. ஸோ அடுத்த நாளே அவங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டாங்க கூட அவங்க ஒரு நீதிமன்றத்தை நாடி அவங்க ரிமாண்ட் எடுத்தாகணும். ஸோ ஒரு நீதிபதி தான் இப்போ ரிமாண்ட் இங்கே கொடுத்துருப்பார். ஸோ இப்போ இது போகிறோம், கீழமை கோர்ட்டில் இது நடக்கும். கீழமை கோர்ட்டில் இந்த இதை திவால் பண்ணிட்டு தான் இப்போ சில சட்ட ஓட்டைகள் இருக்குதுன்னு வைங்களேன். சட்ட ஓட்டைகள்ங்கிறத விட ஒரு சில காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் சில நேரங்களில் சாமானியர்களுக்கு எதிராக போய் நிற்கிது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு விதி, எழுதப்படாத விதி போல் ஒரு இது உருவாக்கியிருக்காங்க, ஒரு ப்ரொசீஜரல் செட்டப்பு. நீதிமன்றங்கள் முன்னாடிலாம் எப்படின்னா, கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குன்னா அதை நம்ம டக்குன்னு வித்ரா வாங்கிட்டு டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ஹைகோர்ட்டுக்கு போகலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு டேரெக்டாக போகலாம். இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி கீழமை கோர்ட்டில் நீங்கள் டிஸ்மிஸ் ஆர்டர் டப்புன்னு வாங்க முடியாது. கீழமை கோர்ட்டில் அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். அவங்க உங்கள் பெயில் ஆர்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பெயில் பெட்டிஷன் போடுறாங்க, இந்த பெயிலை அவங்க ரிஜெக்ட் பண்ணட்டும். பெயிலை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா தான் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வரணும்னு இப்போ ஒரு விதி, இது எழுதப்பட்ட விதியாக என்னன்னு தெரியல, இப்போ ஒரு நடைமுறை விதியாக கொண்டு வந்துருக்குறாங்க. எல்லா ஜட்ஜஸும் சேர்ந்துக்கிட்டு இது எனக்கு புரியல. கீழமை கோர்ட்டில் அவங்க தள்ளி போட்டுட்ருப்பாங்க, பெயில் ஆர்டருக்கே தள்ளுவாங்க. இப்போ எனக்கெல்லாம் கீழமை கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆர்டர் கேட்டு நம்ம பல முறை இது முயற்சிச்சு 9 முறை எனக்கு டிஸ்மிஸ் ஆர்டரே கொடுக்கல. நீங்கள் பெயிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரி பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுங்கன்னா டிஸ்மிஸ் ஆர்டரும் கொடுக்கல. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹைகோர்ட்டுக்கு அவங்க 9 முறை எனக்கு பெயில் ரிஜெக்ஷன் அதுக்கு இந்த டைமை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அரசாங்கம் குண்டாசு போட்டுவிட்ரும். குண்டாஸை ஃப்ரேம் பண்ணி போடுவாங்க. எனக்கு பரவாயில்ல, அது அதிமுக ஆட்சியில் தான் நான் கைது செய்யப்பட்டேன். அப்போ குண்டாஸ் போர்டெலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. குண்டாஸில் இந்த கேஸுக்கு குண்டாஸ் வராது, இது பொய் கேட்சுன்னு அவங்களுக்கு புரிஞ்சனால அவங்க அந்த குண்டாஸை உடச்சிட்டாங்க. எனக்கு போர்டில் உடஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்குலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வாட்டுக்கு போகிறாரு, இவங்க அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அவர் கையில் இருந்து ஒரு நெயில் கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஒரு சின்ன கத்தி இருக்குது, அதை எடுத்து தன்னை பாதுகாத்துக்கிறாரு. அவர் பாதுகாத்துக்கிறது எல்லாமே இந்த வீடியோ இருக்குது. அப்படி இருந்தும் அவர் மேலே அவர் கைது நடவடிக்கை நடந்தது. கைது நடவடிக்கைக்கு அப்புறம் குண்டாஸ் போடுறாங்க. இந்த குண்டாஸும் போர்ட்லேயும் கன்ஃபார்ம் ஆகுது. இதுதான் என்ன புள்ள, குண்டாஸ் போர்டில் பரிந்துரை இதில் அது மாறிடும். ஆனால் போர்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இது குண்டாஸ் போட்டது சரின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னே நமக்கு புரியல. இந்த கேஸுக்கு எப்படி குண்டாஸ், கொலை கேஸுக்கே ஒரு தொடர்ச்சியாக கொலை செய்கிறாரு, தொடர்ச்சியாக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் குண்டாஸ் போடணும். அது உச்சநீதிமன்றம் வழிகாட்டலே கொடுத்துருக்கு, ஹைகோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வழிகாட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுக்கு தான் குண்டாஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு வழக்கு அவர் அடிக்கிறாங்க, அவர் தன்னை பாதுகாத்துக்கிறார். இதில் எப்படி அவர் மேலே குண்டாஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னே நமக்கு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் அதிகாரம் வலியது, அதிகாரம் நினைத்தால் என்னவும் நடக்கும்ங்கிறதா உண்மை. அதே போல் இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு. இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேலே குண்டாஸை போட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணி அவரை தண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குண்டாஸ்லாம் போட்டு அது வெளியில் வரது கொஞ்சம் உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான். இப்போ எத்தனை பேர் திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்கள இவங்க வெளியே விட்டு வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இப்போ எல்லாருக்குமே இது பொருந்தும்னு வைங்களேன், எனக்கும் அது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு காரணம் காட்டி எப்படி வேணாலும் இப்போ பாருங்கள், யாரா அடித்தாங்க, அடி வாங்கினவரை தன்னை பாதுகாத்துக்கிட்டாருங்கிற காரணத்துக்காக நீங்கள் குண்டாஸில் போடுறீங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க அடிக்கிறா, அடி வாங்கிக்கணுமா, தன்னை பாதுகாத்துக்க கூடாதா, என்ன கான்செப்ட் இது?
இப்போ சவுக்கு சங்கரை நீங்கள் என்ன பண்ணி சொல்லி கேள்வி பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தன் யாருக்கோ காசு, அதுவும் கூட வேலை செய்கிற பையனுக்கு காசு அனுப்புகிறாங்களாம், இவர் மிரட்டி தான் அந்த இதில் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி ஜோடிச்சு என்ன வேணாலும் கேஸ் போட முடியுங்கிற இடத்துக்கு திமுக அரசு நகர்ந்துருச்சா? இந்த கேள்வி தான். ஆனால் இவங்க ஒரு பண்ணட்டும், இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து போட்டி வரும். அதுக்கு தான் அவங்க வந்து யானை தான் தலையில் மண்ணவாரி போட்டுக்குதுங்கிற மாதிரி திமுக அரசு தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிறதா தான் நான் இதை பார்க்குறேன். அது சவுக்கு சங்கர் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க கூட இவ்வளோ டேமேஜ் ஆகாது. இப்போ சவுக்கு சங்கரை நீங்கள் கைது பண்ணி அவர் பேச்சை முடக்கிறோம் அப்படிங்கிற பேரில் மக்கள் மத்தியில் உங்களுடைய கொடுங்கோன்மையை வந்து பதிவு செய்கிறீங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவுக்கு இது ஒரு பெரிய பேக் ஃபயராக தான் மாறும். சவுக்கு சங்கர் நல்லவருங்கிறனால பேக் ஃபயர் இல்லை, ஒரு உங்களுக்கு ஆகாதவர்னா என்ன வேணாலும் பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற பார்வையில் இது வந்து பேக் ஃபயர் ஆகும் திமுகவுக்கு. தயவு செஞ்சு இந்த போக்குகளை மாற்றிட்டு ஒரு நியாயமாக நேர்மையாக அரசியலை திமுக அரசு வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இன்னொன்று, ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து குண்டாஸை வந்து போட்டு, இப்போ குண்டாஸ்லேருந்து வெளியில் வரணும்னா ரெட்டு ஃபைல் பண்ணணும், ரெட்டு விசாரணைக்கு வர்றது போகிறதுலாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அதில் உடனேலாம் ரெட்டில் வந்து உடனே உங்களுக்கு இதாகாது, அந்த கேஸையே முழுசாக விசாரிக்கிற மாதிரி வரும். இது எல்லாத்தையும் விசாரித்து இந்த ஆவணங்கள்லாம் போய் காட்ட. ஆனால் மோஸ்ட்லி நம்ம நம்புகிறோம் ஹைகோர்ட் வந்து கண்டிப்பாக அவருக்கான ஒரு தீர்ப்பை கொடுக்கும், நல்ல தீர்ப்பை கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்ப்போம், கண்டிப்பாக அவரும் வெளியில் வருவார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ இங்கே என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மீது குண்டாஸ் போடப்படலாம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து தெரியுதுல்ல, இந்த போர்டெல்லாம் வந்துட்டு எப்படி போட்டாலும் குண்டாஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக சவுக்கு மேலேயும் குண்டாஸ் போடலாம். சவுக்கு சங்கர் குண்டாஸ் போடப்பட்டது என்றால் மேபி அவர் கூட கைதானவங்களாம் வெளியில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சவுக்கு சங்கரை மட்டும் எப்படியாவது வெவ்வேறு வழக்குகள் போட்டு அவரை உள்ளேயே வைக்கிறதுக்கு ஒரு விஷயமும் நடக்கும். நம்மளுடைய நீதிமன்ற முறைகளில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் மேலே ஸ்டாண்டிங் கேசஸ் என்னென்னலாம் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் பெயில் எடுக்கணும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன், இப்போ என் மேலே ஒரு 2-3 இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னா என்ன கைது பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கிட்ட காவல்துறை போகணும். அப்போ நீதிபதி வந்து சரி கைது பண்ணுங்கள், விசாரிக்கிறதுக்கு கைது பண்ணுங்கன்னு சொன்னால் கைது பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்னென்னா, இப்போ நான் என்னை தூக்கி வேறு ஒரு வழக்கில் ஜெயில் பண்ணிட்டாங்க, இப்போ என் மேலே எஃப்ஐஆர்ஸை ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க போய் நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை, நான் தான் நீதிமன்றத்துக்கு போயிட்டு எனக்கு பெயில் கொடுங்கங்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கேன். ஸோ நான் கஸ்டடியில் இருக்கும் பொழுதே என் மேலே வழக்குகளை அவங்க ஏற்றிடுவாங்க. இது வந்து தமிழக காவல்துறையுடைய, தமிழக கட்சிகளுடைய ஒரு நடைமுறை பழக்கம். எப்போவுமே என்ன பண்ணுவாங்களோ, ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் மேலே தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டுருவாங்க. அந்த வழக்குலேருந்து எல்லா வழக்குலேருந்து வெளியில் பெயில் எடுத்து வரதுக்கு ஒவ்வொன்றுக்கும் டேட் ஆகும், வாய்தா தள்ளுவாங்க. இதெல்லாம் போய் வரதுக்கு வந்து ஒரு சில மாதங்கள் வந்து சிறையில், அதாவது நான் சொல்ல மினிமம் 3 or 4 months வந்து ரொம்ப சுலபமாக ஒரு காவல்துறை வந்து ஒருத்தர் உள்ளே உட்கார வச்சிட முடியும். அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கருக்கு விரைந்து அவருக்கு பெயில் கிடச்சா மட்டும்தான் அவரால் வெளியில் வர முடியும். அப்படி வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் 4-5 கேசஸை போட்டு அவர் உள்ளே தள்ளிடுவாங்க. கூடவே குண்டாஸ் மாதிரி ஒரு ஆக்டர்னு போட்டு விட்டாங்க அப்படின்னா போர்டில் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த போர்டு தான் இப்போ முன்னாடிலாம் கன்ஃபார்ம் ஆகாது, இப்போ போர்டில் கன்ஃபார்ம் ஆகுது. என்ன பண்ணாலும் கன்ஃபார்ம் ஆகுது, போர்டு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அந்த போர்டில் இருக்கக்கூடிய ரிட்டையர்டு ஜஸ்டிஸஸ் தான் இருப்பீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பாவம். ஏன்னா குண்டாஸுக்குன்னு இருக்கக்கூடிய வழிகாட்டல் அடிப்படையில் குண்டாஸ் போடப்படுதாங்கிறத நீங்கள் தான் இப்போ பார்க்கணும். அது ஒரு கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ சவுக்கு சங்கருடைய கைது வந்து தேவையற்ற, அது மட்டும் இல்லாமல் ஒரு திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எப்படியாவது நசுக்கி விடணும் அப்படிங்கிறது நோக்கத்திற்காக செய்யப்பட்டது. ஆனால் அட் த சேம் டைம் சவுக்கு சங்கருக்கு நம்ம சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து திருந்தணுங்கிறதான் நம்ம சொல்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறதா இருக்கட்டும், என்ன வேணாலும் யாரை வேணாலும் சொல்லிடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம். எப்போவுமே ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா அதற்கான அடிப்படை ஆதாரம் நம்மிடம் இருந்தால் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கணும். நமக்கு 1000 விஷயங்கள் வரும். இப்போ எனக்கு தான் ஒவ்வொரு தகவல் ஒவ்வொன்றா காதில் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அடிப்படை ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்து நம்ம பேசணும். ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி இல்லை. சவுக்கு சங்கர் என்ன பண்ணால், எவனா ஒருத்தர் சவுக்கு சங்கர் ஃபோன் பண்ணி சொன்னாலும் அதை வந்து அவர் பேசிடுறாரு. அதில் 1-2 உண்மையாகவும் இருக்கலாம், நிறையா பொய்யாகவும் இருக்கலாம். சிலர் ஆகாதவனை பற்றி போட்டு கொடுக்குறது. இப்போ அதிகாரிகளுக்குள்ளேயே ஒரு அதிகாரி ஒருத்தருக்கு பிடிக்காது, இன்னொரு அதிகாரி அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கும். அப்போ இந்த அதிகாரியை பற்றி இந்த அதிகாரி வந்து இல்லாதது பொல்லாதது கூட சொல்லலாம். ஒரு 10 விஷயம் உண்மையாக சொல்லிவிட்டு ஒரு 2 விஷயம் பொய்ய சொன்னால் இதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? இவர் ஒரு அதிகாரி தானே சொல்கிறாருன்னு நம்ம கேட்டுக்க முடியாது. அப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நேரடியாக தெரியாத சில விஷயங்களை வந்து நம்மளால் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பிட்ட தனிப்பட்ட நபர்கள் அதில் இன்வால்வ் ஆகிறாங்கிற பட்சத்தில் அதை தவிர்த்துட்டு போகிறது நல்லது. ஆனால் சவுக்கு சங்கர் எத்தனை முறை பட்டாலும் பட்டறிவு இல்லாமல் தொடர்ச்சியாக அதே வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார்.
அந்த அடிப்படையில் அவர் பகையும் அதிகமாக சம்பாரிச்சிருக்காரு. அந்த பகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் பழிவாங்க தான் செய்யும். இங்கே எல்லாருக்கும் பகை இருக்குது. ஆனால் அந்த பகை எத்தகைய பகை அப்படிங்கிறத பார்க்கணும். மக்களுக்கு நல்லது செய்கிற போது பகை வரும் நமக்கு. அந்த பகையை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். ஆனால் வாண்டடாக போய் ஒவ்வொருத்தனையும் கடிச்சு நம்ம பகையை சம்பாரிச்சிக்கிட்டோம் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத நபர்களெல்லாம் கடிச்சு பகையை சம்பாரிச்சிக்கிறது வந்து தேவையில்லை. மூலம் எதுன்னு பார்த்து அதை அடிக்கணும். நீங்கள் திமுக விமர்சிக்கிறீங்களா, விமர்சிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆரம்பத்தில். இதே திமுகவை நம்ம தெளிவாக சொன்னோம், ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் திமுக வந்தால் ஊழல் அதிகரிக்கும்னு. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்றீங்க? திமுக வந்துச்சு ஊழல் அதிகரிச்சிருச்சு. திமுக வந்தால் சட்ட ஒழுங்கு வந்து பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக நம்ம முன்னாடியே சொன்னோம். அன்றைக்கி என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி அது இதுன்னு பேசிவிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அரசு கையாளாகாத அரசுன்னு பேசினா உங்கள் கிரெடிபிலிட்டி தான் உடையுது. ஏதாவது ஒரு கிரெடிபிலிட்டி இன்னையாவது வெளியில் வந்து ஒரு கிரெடிபிளான ஒரு விஷயத்துக்குள்ளே நின்று பேசுங்க. இப்போ திமுக தப்புனா திமுக தப்புன்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் ஒரு பூசல், அந்த பக்கம் ஒரு பூசல். திடீர்னு பார்த்தா உதயநிதி ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க நபர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க ரொம்ப அப்பாவி. காவல்துறை அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. காவல்துறை அதிகாரிகள் தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னா இவங்ககிட்ட அதிகாரம் இல்லையா? அப்போ ஏன் இவங்க நல்லது செய்யலை? என்ன நோக்கம்? இப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களின் அடிப்படையிலே பார்த்தா ஸ்டாலின் அவருக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்களே, பல முறை சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவருக்கு எதுவும் தெரியாதுங்க, அவரெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, இங்கே இருக்க அதிகாரிகளே பண்ணுறாங்கன்னா. ஆமாம், அவங்க ஸ்டாலின் அவருக்கு எதுவும் தெரியாதுங்க, உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதுவும் தெரியாதுங்க, அவங்களாம் ரொம்ப அப்பாவிங்களுங்க, எதுவுமே தெரியாது. அவங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிலாம் சேர்ந்து தான் அவங்கள பழி வாங்குறாங்க. அப்படியே வச்சுக்கிட்டு போங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த வந்து தேவை கிடையாது. மேபி சில அதிகாரிகள் பர்சனல் வெஞ்சன்ஸில் செயல்படலாம். ஆனால் பர்சனல் வெஞ்சன்ஸில் ஒரு அதிகாரி தொடர்ச்சியாக செயல்படுறாரு, அது வந்து அரசுக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்க. என்னப்பா நீ வந்து சும்மா இதை நோண்டிகிட்டு இருக்க, அவனால் நமக்கு கட்சிக்கு கெட்ட பேர், நீ என்னையா பண்ணுறன்னு கேட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு எல்லாருக்கும் அதில் உடன்பாடு இருந்தால் தான் இது நடக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி தனியாக நின்றுக்கிட்டு அப்படிலாம் சவடல் அடிக்க முடியாது. அந்த பக்கம் மேலே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியும் காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும். இப்போ நீங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே இவர் சவுக்கு சங்கருக்கு எந்த காவல்துறை அதிகாரி மேலே பிரச்சனையோ அதே காவல்துறை அதிகாரி மேலே மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் மேல் இடத்துல சொல்லிட்டா அவர் ஓகே மேல் இடத்துல சொல்லிட்டாங்க நம்ம பேசாமல் இருக்கணும்னா பேசாமல் இருந்து தான் ஆகணும். இதை வந்து சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இப்போ உங்களை கைது செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது காவல்துறை மட்டும் கிடையாது, மேலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே வெளியில் வந்துட்டு, நாளைக்கே இல்லை உள்ளே போன வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பீங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, அடுத்தவங்க பேச்சை நம்பி நான் பேசிட்டேங்க அப்படி தான் சொல்கிறீங்க. இதுவும் வெளியில் வருது. நீங்கள் உள்ள ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, அதை காவல்துறை பதிவு பண்ணி தானே வச்சுருக்காங்க, அதை அடுத்தவங்களை போட்டு காட்ட மாட்டாங்களா? இவ்வளோ தான் விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு கொள்கைக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களோட பாதிப்பை நீங்கள் குறைத்துக்கலாம். உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உங்களை நம்பி வந்திருக்க பெண் அவங்களுக்கும் பாதிப்பு. உங்களை நம்பி வேலைக்கு சேர்ந்த அந்த பையன், அவனுக்கு என்ன தெரியும், பாவம் சின்ன பையன், ஊடகத்துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்கான், உங்களை நம்பி வந்தாங்க. ஸோ இது தயவு செஞ்சு வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு சுற்றத்தில் இருக்கும் குறைஞ்சபட்சம் ப்ளேம் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் நீங்கள் வாட்டு கதவை சாத்திட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தப்போ கடைசியில் அதோட இம்பாக்ட் வந்து வேறு மாதிரி போகுது. இப்போ அந்த வீடு உங்கள் சொந்த வீடாக என்னன்னு தெரியல, பாவம் வீட்டு ஓனர் நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. கதை உடச்சிட்டு வாங்க, அலமாரி எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிட்டாங்க, என்ன ஆகும்? அவர் ஒரு வீட்டோட நினச்சிருப்பாரு, எப்போ உனக்கு வாடகைக்கு கொடுத்ததுக்கு என்னையா வீட்டையே உடச்சிட்டு போயிடுறாங்க அப்படின்னு என்ன இருக்கும்ல, அங்கே பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா இது உங்களுக்கும் பாதிப்பு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து இன்னும் பலப்படுத்துறீங்க. இதுவே நீங்கள் பேசுகிற கருத்தையே ரொம்ப நாசுக்காக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாத மாதிரி கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு பேசியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்பே வந்திருக்காது. ஸோ அந்த நிதானம் தவறி இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசணும். சில நேரங்களில் தவறு நடக்கிறது மனித இயல்பு. அதுக்கு நம்ம ஒரு தவறு தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வருந்தி தான் தீரணும். அதுக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஒரு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பேக் ஃபயர் ஆகும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த கட்ஸை வளர்த்துக்கோங்கிறது தான் சொல்கிறோம். ஒரே ஒரு விஷயம் இறுதியாக என்னென்னா, சவுக்கு சங்கருடைய இந்த கைது நடவடிக்கை வந்து தேவையில்லாமல் திமுக தன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை இன்னும் அதிகரிப்பதாகத்தான் இருக்குது. ஸோ சவுக்கு சங்கரை இக்னோர் பண்ணிட்டு போனால் தான் திமுகவுக்கும் நல்லது. சவுக்கு சங்கரை சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால திமுகவுக்கு எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சவுக்கு சங்கருக்கு எதிர்கட்சிகள் சப்போர்ட் பண்ண வராங்க. இப்போ அதிமுகலேருந்து வராங்க. இப்போ அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி சவுக்கு சங்கருக்கு வேண்டப்பட்டவங்களா கிடையாது. அவங்களுக்கு திமுக மேலே ஒரு கடுப்பு, அந்த கடுப்பை தீர்த்துக்கிறதுக்கு சவுக்கு சங்கரை பயன்படுத்துவாங்க. இதே கான்செப்ட் தான் நடக்கும். ஸோ அதனால் திமுக அரசு இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமான அரசியலை தொடர்ச்சியாக செய்யாமல் ஒழுங்கான அரசியலை செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கண்ட்ரோல் போயிடும். எதுக்கு இந்த ஆட்டம்? இதுதான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று,
மக்கள் பேசுகிறதற்கு அனுமதி இருக்கணும். உங்கள் மேலே விமர்சனம் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுங்க. விமர்சனம் வைக்கிறவங்களெல்லாம் நசுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மக்கள் உங்களை நசுக்கிட்டு போயிடுவாங்க. மூட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி திமுக பொச்சக்குன்னு நசுக்கிடுவாங்க. அதை நான் சொல்கிறேன். ஏன் நான் மூட்டைப்பூச்சின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஓமைக்கு மூட்டைப்பூச்சி கருப்பாக இருக்கும், அது குடிக்கிற ரத்தம் சிவப்பாக இருக்கும், அப்படி அமுக்குனா திமுக கொடியாட்டம் இருக்கும். அதுக்காக ஒரு ஓமைக்கு நான் சொல்கிறேன், அதை மனசில் ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். நன்றிண்ணா. நன்றி.